எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. இந்த எல்லையில சத்துரு வந்துருவானா, பிசாசு வந்துருவானாம், இந்த எல்லையில மாந்திரிகம் பண்ணிருவாங்களோ, விரிசல் இருக்குதே, இந்த சுவர் உடஞ்சிருக்குதே அப்படின்னு பயந்துட்டு இராத படிக்கு நீங்க துதிங்க, பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எங்கெல்லாம் விரிசல் இருக்குதோ, உடஞ்சிருக்குதோ அந்த பகுதியிலெல்லாம் உங்கள் எல்லைகள்ல அழகாய் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமே. உங்களுடைய குடும்பம், நீங்கள் செய்கிற வேலை, காரியம், தொழில், வியாபாரம் அது பெரிதாகி கொண்டே போகலாம். நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவர் தான் உங்கள் வாசல்கள்லாம் அழகா பூட்டி இருக்கான்னு டெய்லி செக் பண்ணிடுறார். ஆமே. இங்க செக் பண்ணவே வேண்டியது. உங்க வேலை டெய்லி துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாட்டு பாடிட்டே இருங்க. அழகா ஆண்டவர் பலப்படுத்துவாரு. சமாதானத்தை அப்படியே நதியை போல உங்கள் எல்லைகள்ல ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆமே. நீங்க எந்த கடையில போய் என்ன வாங்குறீங்களோ அதுதான் என்னது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஒருவேளை நிறைய காசு கொடுத்து வாங்கினாதான் அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போல, தரமானது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தேடி வாங்க வேண்டியதில்லை. நம்ம என்ன வாங்குறோமோ கர்த்தர் அதை உண்டாக்கும் போது, பூமியில் விளைய செய்யும் பொழுது, இது என் மகன் குடும்பத்துக்குரியது, என்னுடைய மகளுடைய குடும்பத்திற்குரியது, இதில் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், அவங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்ம வாங்குகிற அரிசியும் இல்லை நம்ம வாங்குகிற காய்கறியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அது உச்சிதமானவைகளாய் நம்ம குடும்பத்திற்கு போஷிக்கும்படி கொடுக்கிறார். ஆமே. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமை நாள் திருப்தி ஆக்குவார்.